அடியவர்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கந்தப் பெருமான். நான் கனடாலேருந்து வந்திருக்கேன். எப்படி இருக்கு திருவிழாக்கள்? நல்லா இருக்கு, பார்க்க சந்தோஷமா இருக்கு. முருகப்பெருமானுக்கான அந்த வழிபாடுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தசாமி கோவில் ஆலயத்துடைய முன்றலில் வந்து நான் இப்போ காட்சி கொண்டிருக்கிறேன். வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய நாள் 12வது நாள் மாலை திருவிழா வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளே முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாகனத்தில் வந்து வாரார், இன்றைய நாளில் என்ன நிறத்தில் வந்து அலங்காரங்கள் வந்து இருக்க போது, எப்படி வந்து சாத்துப்படி எல்லாம் வந்து இன்றைய நாளில் எப்படி இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து உள்வீதி வெளிவீதி வருகின்ற காட்சிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் என்னென்ன மாற்றங்கள் வந்து இடம்பெற்றுகிறது, வெளிவீதியில் உள்வீதியில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை தொகுத்து இன்றைய நாளில் இந்த காணொலி வாயிலாக வந்து தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். யாராங்க சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அப்படியாக இன்றைய நாளே ஆலய முன்றலில் வந்து நிற்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. ஆலயத்துடைய முன்றலில் இங்கே 12வது நாள் மாலை திருவிழா வந்து பார்க்குறதுக்காக ஏராளமான பக்தர்கள் இங்கே வருகை தந்துக்கிற காட்சி வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். அதிக அளவில் சிங்கள மக்கள் ஒவ்வொரு நாளும் அதிக அளவிலான மக்கள் இங்கே வந்து செல்கிற அந்த காட்சியையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கும். அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் கூட இன்றைய நாளிலும் தொடர்ச்சியாகவும் இங்கே முருகப்பெருமானுடைய இந்த சூழலை அவருடைய முருகப்பனுடைய அருளை வந்து பெறுறதுக்காக தொடர்ச்சியாக வருகிற காட்சியை வந்து பார்க்கக்கூடிய இருக்கிறது பாருங்க. தொடர்ச்சியாகவும் இங்கே ஆலய முன்றலிலே பக்தர்கள் அங்கே வழிபாடுகளில் ஈடுபடுகிற அந்த காட்சிகளையும் நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கிறது பாருங்க. தேங்காய்கள் உடைக்க இங்கே அள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படியாக இன்றைய நாளில் முருகப்பெருமான் என்ன வாகனத்தில் வரப்போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் பச்சை மயில் ஏறி வருகின்ற அந்த காட்சியும், வள்ளி தெய்வானை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கிளி வாகனத்திலையும் வருகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இங்கே பாருங்க. ஆலய முன்றலில் இங்கே பாருங்க, மயிலும் இரண்டு பக்கமும் கிளியும் அங்கே தயாராக இருக்கிற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறீர்கள். தொடர்ச்சியாக இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே வசந்த மண்டப பூசைகள் நிறைவேற்று அங்கே தம்ப பூசைக்காக அங்கே குருக்கள் செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக அங்கே கொடித்தம்ப பூசை இடம்பெறுகிற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தம்ப பூசைகள் வந்து நிறைவு பெற்று வசந்த மண்டபத்திலிருந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமையலாக ஆலய உள்வீதி விளம்பரவுக்காக அங்கே வசந்த மண்டபத்திலிருந்து புறப்படுகின்ற காட்சிகளை வந்து பார்க்குறீர்கள். திருமுறைகள் வந்து அங்கே பிரசன்ன குருக்கள் வந்து பாட, அடியவர்களும் சேர்ந்து அங்கே பாடிக்கொண்டு அங்கே முருகப்பெருமான் உள்வீதி வலம் வருகிற காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
முருகப்பெருமான் ஆலய உள்வீதி வலம் வந்து அங்கே வெளிவீதி வலம் இருக்கிற நேரத்தில் பாருங்க இவ்வளவு பக்தர்கள் இங்கே ஆலய வெளியில் பாருங்க முருகப்பெருமானுடைய தரிசனம் வந்து பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க பாருங்க. தமிழ் நாதஸ்வர இசை முழங்க அங்கே முருகப்பெருமான் வள்ளிதவாணி சமையலாக வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைய நாளிலே அந்தன சிவாச்சாரியார்கள் பாருங்கோ இளம் பச்சை நிறத்திலான ஆடைகள் அணிந்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. முருகப்பெருமான் இன்றைய நாளிலே இளம் பச்சை நிறத்திலும் பாருங்கோ அலங்காரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கண்டாக்கி முருகப்பெருமானுக்கு உரித்தான அந்த தங்க நகைகளையும் அணிந்து கொண்டு இருக்கிற அந்த அழகு வந்து பாருங்கோ. முருகப்பெருமான்
ஆலய வெளிவீதி விளம்பர நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் 6 மணிக்கு இன்னும் 2 நிமிடங்கள் வந்து இருக்கிறது. அதனாலே அங்கே முருகபெருமான் வள்ளி தெய்வானை சமையலாக அங்கே காத்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்கோ 6 மணிக்கு இன்னும் சரியாக 1 நிமிஷம் இருக்கிறது. பாருங்கோ சரியாக 6 மணி அங்கே ஆலய மணியோசை வந்து கேட்கிறது. முருகப்பெருமான் ஆலய முன்றிலிருந்து அங்கே மயில் வாகனத்திலையும் வள்ளி தெய்வானை அங்கே பச்சை கிளி வாகனத்திலும் அங்கே வருகிற அந்த காட்சி வந்து பார்க்குறீர்கள். அங்கே முருகப்பெருமான் மயில் மீது எழுந்தருளி வள்ளி தெய்வானை அங்கே கிளி வாகனத்திலும் அங்கே வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஆலயத்துடைய மூன்றல் பரப்பிலிருந்து அங்கே திரும்பி செல்கிற அந்த காட்சி. முருகப்பெருமான் அங்கே ஆலய முன்றலிலிருந்து அங்கே தெற்கு வாயிலை நோக்கி அங்கே மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இன்றைய நாளிலே சிறப்பான அலங்காரங்கள் அங்கே சாத்துப்படி வேலவனுக்கு உரிய அந்த தங்க நகைகள் அனைத்தும் வந்து அங்கே அணிந்து அங்கே மயில் வாகனத்தில் வேலவனும் அங்கே கிளி வாகனத்திலும் பாருங்க வருகின்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலய முன்றிலிருந்து இப்பொழுது புறப்பட்டு செல்கிற அந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் குறையாத பக்தர்கள் இங்கே ஆலயம் முன்றிலும் முன்னேயும் பின்னேயும் அங்கே பஜனைகள் இடம்பெற பக்தி மலை பொழிய அங்கே நல்லூரானுடைய 12வது நாள் மாலை திருவிழா அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் இங்கே தொடர்ச்சியாக பாருங்கோ மண்டபப்பொடிகளில் இங்கே முருகப்பெருமானுக்கான அந்த வழிபாடுகள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்கோ தீபாராதனைகள் வந்து காட்டி இங்கே பிரசாதமாக இன்றைய நாளில் பாருங்கோ சுண்டல் வந்து படைச்சிருக்காங்க. பாருங்கோ வழிபாடுகளில் ஈடுபடுகிற அந்த காட்சியை இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்க, ஆலயத்துடைய தெற்கு வாயில் ஆரம்பத்தில் முதலாவது மண்டபப்படியில் இங்கே அண்ணா வந்து தீபாரணை வந்து காட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, நாதஸ்வர கலைஞர்கள் கூட இங்கே இளம் பச்சை நிறத்திலான ஆடைகள்லாம் அணிந்திருக்கிறார்கள். ஆலயம் ஒன்றிலிருந்து முருகப்பெருமான் அங்கே தெற்கு வாயிலை நோக்கி அங்கே வருகிற காட்சியை வந்து பார்க்குறோம். பச்சை மயிலேறி பச்சை உடை உடுத்து அங்கே பச்சை நிறத்திலான அலங்காரங்களோடு அங்கே தேவியர்களோடு அங்கே பாருங்கள் ஒன்று சேர்ந்து வருகின்ற அந்த அழகு உண்மையிலே ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அழகை வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நாங்கள் நேரில் பார்ப்பதற்கும் சரி, காணொலி வாயிலாக நீங்கள் பார்ப்பதற்கும் சரி, உண்மையிலேயே இந்த அழகு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறங்கள், ஒவ்வொரு அலங்காரங்கள் என முருகப்பெருமான் ஒவ்வொரு வாகனம் என ஒவ்வொரு நாளும் மாறுபட்ட வாகனங்களில் மாறுபட்ட நிறங்களில் வந்து வருவார். இங்கே இன்றைய நாளில் சிறப்பாக அங்கே பாருங்கள் தவில் நாதஸ்வர இசை வந்து இன்றைய நாளில் சிறப்பாக அங்கே முருகனது பாடல்கள் வந்து பாடிக்கொண்டு வர அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் தெற்கு வாயிலே பிரசன்ன குருக்களுடைய கந்தர் அனுபூதியை கேட்டு மகிழலாம்.
பொருளொன்றுமறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் மான் போன்ற கண்களையுடைய பச்சை நிறமுடைய வள்ளியம்மையை காந்தர்வ விபாகம் செய்த உள்ளங்கவர் கள்வனே கந்த பெருமானே அடியவர்களினுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கள்வனே நல்லை கந்த பெருமான் அடியவர்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கந்த பெருமான் நல்லை கந்த பெருமான் கள்வனே கள்வனே சும்மா இது சொல்லற சும்மா இது சொல்லற என்று கந்த பெருமான் சொன்ன போது உபதேசம் செய்த போது இந்த உலகம் எல்லாம் எல்லாமும் மறந்ததே சும்மா இது சொல்லற என்றதுவே அம்மா அம்மா பொருளொன்றும் அறிந்திரனே உலகமாயில் இருந்த மயக்கமெல்லாம் போய் என்னையே மறந்தேனே உள்ளங்கவர் கள்வனே நல்லை கந்த பெருமானே மான் போன்ற விழிகளை உடைய வள்ளியம்மையை கடிமணம் காந்தர்வ விவாகம் செய்த கள்வனே கள்வனே நல்லை கந்த பெருமானே உள்ளங்கவர் கள்வன் நல்லை கந்த பெருமானே அடியார்கள் காரகன் கள்வன் சும்மா இது சும்மா இது சொல்லற என்றலுமே தேவையில்லாத வார்த்தைகள் பேசாது அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தாது சும்மா இது பரம்பொருளின் பெரும் புகழை பாடி பணிதல் அன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க இவ்வாலயத்துள் என்று கந்த பெருமான் சொன்ன போது சும்மா இது சொல்லற எந்த சொல்லும் சொல்லாமல் என்று கந்த பெருமான் நல்லை கந்த பெருமான் உள்ளங்கவர் கள்வன் கந்த பெருமான் சொன்ன போது எல்லாம் எல்லாம் மறந்ததே சம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் பிறப்பும் இறப்புமற்ற பரம்பொருளே கந்த பெருமான் சும்மா இது சொல்லற என்றதுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திரனே உடம்ப வேலைக்காரர் ஆலயத்துடைய தெற்கு வாயில் மண்டபப்படிகளை பாருங்க தொடர்ச்சியாக ஒரு நாளும் இங்கே பூஜைகள் நடந்து தவறாது பாருங்க போலீஸாரெல்லாம் வந்து நிற்கணும் பூஜைகள் வந்து நடந்து இங்கே அண்ணா வந்து இன்றைக்கு ஏதோ கொடுக்குறார் என்னென்னு தெரியல என்ன கொடுக்குறீங்க இங்கே பாருங்க போலீஸாரெல்லாம் வந்து வாங்கினோம் போலீஸாரெல்லாம் அவல் குடிக்கணும் அவல் குடிக்கணும் பாருங்க இங்கே போலீஸாரெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடணும் அவல் எல்லாம் பாருங்க எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடணும் முருகப்பெருமானுக்கு வந்து படைத்தது யாரை வேணாலும் வந்து பண்ணி சாப்பிட்லாம் என்ன இங்கே அலையும் தொடர்ச்சியாக பாருங்க தொடர்ச்சியாக மண்டபடி அம்மா எல்லாம் வச்சு பாருங்க தீபமெல்லாம் காட்டி கும்பிட்டு நிற்கிறா பாருங்க ஒவ்வொரு நாளும் தவறாக அங்கே
வேல் பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு பின்னே பாருங்கோ இங்கே பஜனைகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு நாளும் இடம்பெற்று வர அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்கோ. மத்தமும் மதியும் நாகம் முடிமேலிந்து உலமே உந்த புத்தரோடமனை வாதில் அழிவியும் மன்னல் இருமை திறமே அத்தரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மேற்கு வீதியிலே அமையப்பட்டிருக்கிற யாழ் மாநகர சபை உற்சவகால பணிமலை அலுவலகம் பாருங்கோ. இங்கே வந்து மிக பிரமாண்டமான ஒரு படையல் இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு பாருங்க வடை கடலை அவலன்னு சொல்லி மிக பிரமாண்டமான படையெல்லாம் படைச்சி பாருங்க அக்காக்கள் வந்து ஆராத்தி அடிக்கணும். இங்கே அண்ணா வந்து தேங்காய் உடைக்கிறார் பாருங்கோ. ரோஹரா ஒவ்வொரு நாளும் சிறப்பாக முருகனுக்கான அந்த வழிபாடு பாருங்க ஒவ்வொரு நாளும் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். இங்கே பாருங்க இங்கே மணி எல்லாம் வந்து அடித்து எங்களோட சாரண மாணவர்களுடைய பாசறை அதோடைய மண்டப பொடி இங்கே பூசை பாருங்கோ தம்பி மணி அடித்து கொண்டிருக்கிறான். இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து அடுக்கடுக்க அப்படியே இங்கே அண்ணா கும்ப தண்ணி ஊற்ற போகிறார். ஒரு நாளும் பாருங்க கும்ப தண்ணி ஊற்ற போகிறார். இங்கே பாருங்க இன்றைய நாளில் இங்கே வடை அவலன்னு சொல்லிங்க இங்கே கேசரி இங்கே அம்மாக்கள்லாம் வந்து இங்கே ஆரத்தி எடுக்க போயின அம்மாக்கள் எல்லோருடைய முகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புன்னகை இருக்கும். முருகப்பெருமானை வந்து அப்படியே கண் குளிர அப்படியே பார்த்து உருகி தங்களுக்கான அந்த வேண்டுதல்களை வேண்டியதுல ஒரு சந்தோஷம் பாருங்கோ. மேற்கு வாயிலிருந்து அங்கே வடக்கு வாயிலுக்கு சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். நாதஸ்வர குழு இன்றைக்கு சிறப்பான பாடல்கள்லாம் வந்து படித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. சின்னஞ்சிறு கேளியே கண்ணம்மா ஆலயத்துடைய மேற்கு வாயில் பகுதியிலே பாருங்க ஒவ்வொரு நாளும் அம்மாக்கள் இன்றைக்கு வந்து பச்சை சாரி வந்து கட்டிக்கணும் பாருங்க. ஆராத்தி எடுத்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து வடிவா முருகப்பெருமானை வந்து பார்த்து வடிவா வந்து ஆராத்தி எடுத்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு இந்த பாருங்க மண்டாப்பொடி எல்லாம் வச்சு இன்றைய நாளில் பயறு அதோட அவல் அங்கே பாருங்க அங்கே சுண்டல் அம்மா வந்து இன்றைக்கு சுண்டல் பாருங்க சிறப்பாக வந்து மெய் உருகி முருகப்பெருமானை வந்து பார்த்து ஆராத்தி எடுத்து கொண்டிருக்கணும். முருகா முருகா முருகா. இங்கே பாருங்க சின்னாக்கள் வந்து கயிறு பிடிச்சி இழுத்துன்றோம். இதுக்கெல்லாம் வந்து அந்த ஒளிபெருக்கி எல்லாம் வந்து இதுக்கான வந்து இருக்குது. மேலே அந்த சேவல் இருக்குது குக்கராக்கோன்னு வந்து கத்தம்
அதை வந்து சின்ன ஆக்கள் இழுத்து கொண்டு வரையும் நான் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதில் பாருங்க இலையும் மண்டபப்படியில் அம்மாக்கள் வந்து ஆராத்தி எடுத்துக்கிறா ஒரு நாளும் ஆராத்தி எடுத்துகிட்டு இருப்பா பூக்களை சொரிஞ்சு ஆராத்தி எடுத்து ரோஹரா இன்றைய நாளில் உண்மையிலேயே இவ்வளவு நாளும் நான் ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிறேன். இன்றைய நாளில் இசை நாதஸ்வர தவில் நாதஸ்வர இசை வந்து உண்மையிலேயே மெய் உருக வைக்குது. கேட்க அவ்வளவு இனிமையாக இருக்குது. இன்றைக்கு பாருங்க நல்ல பாடல்கள், முருகப்பெருமானுடைய அழகான பாடல்கள், தெய்வீக பாடல்கள் இங்கே ஆலய வீதியை அலங்கரித்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆலயத்துடைய மேற்கு வாயிலிருந்து அங்கே வடக்கு வாயிலை நோக்கி அங்கே திரும்புவதற்காக அங்கே முருகப்பெருமான் பாருங்க வள்ளி திவானி சமையராக அங்கே வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இங்கே வந்து பூஜைகள் முடிஞ்சு இல்லைஞ்சாலும் வந்து பிரசாதம் வந்து குடிக்கணும். பாப்போம் என்ன குடிக்கணும்னு சொல்லி. என்ன குடிக்கணும் என்ன வடையா சுண்டலா கடலை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்கள் அந்த இடத்துல வந்து கடலை வந்து கடலை குடிக்கணும். எல்லோரும் வந்து வாங்கி கொண்டிருக்கணும். ஆலயத்துடைய வடக்கு வாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்கள்லாம் இதில் வந்து மொச்சு போயிருக்கணும். என்னத்துக்காண்டி மொச்சு போயிருக்கணும்னு தெரியல. இதில் மண்டபப்படி வச்சு பூஜைகள் வந்து நடந்துருக்குது. இதில் வந்து பிரசாதம் கொடுக்க போயணும். என்ன பிரசாதம்? வடை உளுந்து வடை வந்து இன்றைய நாளில் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்டது. இங்கே பக்தர்கள் வாங்கி அருந்துவதற்காக இங்கே காத்திருக்கிற அந்த காட்சியையும் இங்கே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த வடை சாப்பிடுவதற்காக காத்திருக்கின்ற அந்த காட்சி, அழகிய காட்சி. முருகப்பெருமான் அங்கே வள்ளி திவானி சமையராக வடக்கு வாயிலை வந்தடைகிற அந்த காட்சி. ஓகே, இங்கால வடைக்கு வந்து வடைக்கு வந்து அடிபடுறாங்க. நாங்கள் நீங்கள் இதில் லைட்டாக போகிறோம். ஓகே, இந்த பாருங்க வடை வாங்குறதுக்கு பாருங்க அங்கே படியாக பிள்ளையால் எங்கேயுமே கோயிலில் வந்து அடிபட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வராது. எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆலயத்துடைய வடக்கு வாயில் பிரதான மண்டபப்படி இங்கே மகேஸ்வரன் மணி மண்டபத்தில் வரவங்க வேண்டிய நாளையும் அப்பா சாம்பிராணி போய்த்தான் அது காசு. இன்றைய நாள் இங்கே பாருங்க வடை கோப்பி எல்லாம் வந்து இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இங்கேயும் வந்து ஐயா வந்து ஒரு நாள் பிறகு ஏதாவது ஒன்று கொடுத்து கொண்டே இருப்பார். என்ன ஐயா என்ன கொடுக்குறார்? பனங்கா பணியாரம். ஐயா வந்து பனங்கா பணியாரம் வந்து கொடுத்து நிற்கிறார். அடடா இதெல்லாம் இல்லை. சூப்பர் ஐயா எனக்கு மட்டும் தந்துக்கிறார். ஐயாவுக்கு நன்றி சொல்லு. ஐயா நன்றி. ஓகே, அப்படியே ஒரு வடை சாப்பிட்டாச்சு, சுண்டலும் சாப்பிட்டாச்சு, ஒரு பனங்கா பணியாரம் ஐயா தந்துட்டார். அடுத்தது என்ன? நல்லா இருக்கா? இங்கே பாருங்க பூஜைகள்லாம் முடிஞ்சு என்ன குடிக்கணும்? அவல் கொடுத்துருக்கணும். பாருங்க நாங்களும் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே குடிக்கணுமா? அரோஹரா முருகப்பெருமானுக்கு அரோஹரா. பாருங்க அம்மா வந்து ஒரு நாளும் தீபங்களை காட்டி இன்றைக்கு அம்மா வந்து இன்றைக்கு இங்கே பாருங்கள் உளுந்து வடை கடலை வந்து இன்றைக்கு பிரசாதமாக வந்து படைச்சிருக்காங்க. ஓகே, இங்கே அண்ணா வந்து பயர் கொடுக்குறாரா? பயரா? அப்போ கடலை துவைச்சிருக்கா? ரைட்டு. கடலை துவையல் வந்து அண்ணா கொடுத்து வந்துக்கிறார். ஓகே, இன்றைக்கு 2 பேர் வந்து எங்களோட வந்து இணைஞ்சிருக்கிறோம். அதோட வந்து கதைப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் எந்த ஊர்? நான் கனடாலேருந்து வந்திருக்கேன். கனடாலேருந்து வந்துக்கிறீங்க?
யாரை பார்க்க வந்துக்கிறீங்க? நல்லூர் அலங்கார முருகன். எப்படி இருக்கு திருவிழாக்கள்? நல்லா இருக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. முடியுதுன்னு கவலையாக இருக்கு. மஞ்சளா நான் கொழும்புலேருந்து வந்துட்டேன், வம்பளைப்பட்டி. ஆனால் என்னுடைய சொந்த இடம் திருநெல்வேலி. ஓ, எப்படி இருக்கு திருவிழாக்கள்? எப்படி இருக்கு? நன்றாக இருக்கிற திருவிழாக்கள், மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்ப என்ன முழு திருவிழா வந்து பார்த்தா போறதா? கொடியத்துக்கு முதலே வந்துட்டோம். தேர் முடிச்சு தான் நீ பயணம் முடிச்சுதான் போறது. அது வரைக்கும் போறது இல்லாட்டி போறதில்ல. போறேன் உங்களை ஒரு நாளும் காண்றேன். கல்யாணம் அப்படி செய்து விட்டோம். ஓகே நன்றியா. நல்லா உங்களோட எல்லா வீடியோவும் பார்க்குறோம். நல்லா செய்கிறீங்க, செய்யுங்க. நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நன்றியம்மா. நன்றியா. நன்றி. இங்கே வந்து காப்பியான ஒரு காப்பி. திருநாமம் சேர்த்துரையாய் கிளியே, நாமம் சேர்த்துரையாய் கிளியே, திருநாமம் சேர்த்து உரையாய் எங்கள் பெரும் துறைப்போர் கிளியே, சொல்லாய் கிளிப்பிள்ளாய் கிளிப்பிள்ளாய் கிளிப்பிள்ளாய். முருகப்பெருமான் ஆலயத்துடைய வெளிவீதி வலம் வந்து அங்கே ஆலய முன்றலுக்கு அங்கே வருகை தந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து வந்துருக்கிறேன். பாருங்க.
செல்வதற்காக அங்கே தரித்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். தொடர்ச்சியாக அங்கே வாகனத்திலிருந்து இறங்கி வசந்த மண்டபத்துக்கு செல்லுகின்ற அந்த அழகிய ஒரு காட்சியை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பன்னிரெண்டாவது நாள் மாலை திருவிழா இனிதை வந்து நிறைவடைகின்றது. பாருங்க, அக்கினிக்கு அங்கே சமர்ப்பணம் செய்கிற அந்த நிகழ்வு இப்பொழுது ஆலய வெளியில் நடந்து இன்றைய நாள் 12வது நாள் மாலை திருவிழா இனிதை வந்து நிறைவடைகின்றது. காலை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வந்து நன்றி. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்போம்.